ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்த சமயம் லக்ஷ்மணன் மயங்கிவிட்டான். அப்போது லக்ஷ்மணன் உயிரை காப்பாற்ற தேவையான மூலிகை சஞ்சீவி மலையில் இருப்பதாக ஜாம்பவான் கூறினார். அங்கிருந்த அனுமன் ராமனிடம், நான் சென்று மூலிகைகளை கொண்டு வருகிறேன் என்று கூறினான். ராமனும் அனுமனை வாழ்த்தி, வெற்றி உண்டாகட்டும், இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நினைவில் வைத்துக்கொள் என்றார். அனுமனும் மகிழ்ச்சியாக விடைபெற்று சஞ்சீவி மலை நோக்கி புறப்பட்டான். அப்போது ராவணன் தனது தவ வலிமையால் நவக்கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தான். லக்ஷ்மணனுக்கு தேவையான மூலிகைகளை அனுமன் எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. அதை தடுத்து நிறுத்தும் சக்தி நவக்கிரகங்களுக்கு மட்டுமே உரியது. அவற்றிலும் நவக்கிரகங்களில் பெரியவனான சனி பகவான் தான் அதை செய்ய முடியும் என்று ராவணனுக்கு அறிவுறுத்தினார்கள். ராவணன் சனி பகவானை அழைத்து, மூலிகையை எடுத்து செல்லாமல் அனுமனை தடுத்து நிறுத்துவது உன்னுடைய பொறுப்பு என்று கட்டளையிட்டான். தர்மத்தை மீறிய செயல் இது என்று தெரிந்திருந்தும் சனி பகவான் ராவணனின் கட்டளையை ஏற்று அனுமனை நாடிச் சென்றார். அனுமன் சஞ்சீவி மலையில் மூலிகைகளை தேடிக்கொண்டிருந்தார். ஆகியும் மூலிகையை கண்டறிய இயலாததால் அனுமன் சஞ்சீவி மலையையே பெயர்த்தெடுத்தார். சஞ்சீவி மலையை பெயர்த்து தன் ஒற்றை விரலில் நிறுத்தி லக்ஷ்மணனை காப்பாற்ற விரைந்து சென்ற அனுமனை வழியில் தடுத்தார் சனி பகவான். வீண் விவாதம் செய்யவோ உன்னிடம் போர் புரியவோ நான் இங்கு வரவில்லை. எனக்கு அதிக வேலை இருக்கிறது என்று அனுமன் சனி பகவானை எச்சரிக்கை செய்தார். ஆனால் அனுமன் என்ன சொல்லியும் கேளாமல் சனி பகவான் அனுமனை தடுக்கவே சனியை கீழே தள்ளி தன் பலம் அனைத்தையும் கொண்டு சனி பகவானை நசுக்கினார். தாங்க முடியாத வலியால் சனி பகவான் கதறினார். தம்மை விட்டு விடும்படி அனுமனிடம் கெஞ்சினார். அனுமன்தான் ராமபக்தனாயிற்றே, அதனால் சனி பகவான் ராமா ராமா என்று அழைத்தார். அனுமனின் பிடி சிறிது சிறிதாக இறுகிற்று. ராமநாமத்தால் தப்பி பிழைத்தாய். உன்னால் பிடிக்கப்பட்டவர்கள் துன்புறுத்தும் போது ராமனின் திருநாமத்தை சொல்பவர்களை தொல்லை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து சனி பகவானின் சம்மதம் பெற்ற பிறகே சனி பகவானை விடுவித்தார். ஆஞ்சநேயன் சனி பகவானால் காலால் அழுத்தும் திருக்கோலத்தை கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அமைந்திருக்கும் பெரிய ஆஞ்சநேயர் கோவில். சனி திசை நடப்பவர்களும் சனி தோஷங்கள் உள்ளவர்களும் 7.5 சனியால் பிடிக்கப்பட்டவர்களும் இத்திருத்தலத்துக்கு வந்து வழிபட்டால் சனி பகவானின் தொல்லைகளிலிருந்து மீளலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய